my God! Ladies and gentlemen, I give you the new reigning champion of the game over now. I'm number one, unbeatable, grand champion. பூலோகமே பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கிரீன் கேலக்ஸி நடத்தும் இந்த தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உண்மையாகவே ஒரு வித்தியாசமான முயற்சி, தேவைப்படக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். மொழி சார்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலும் இளைஞர்கள் அதற்காக ஒன்று கூடுதல், அதில் தமிழ் ஆங்கிலம் இரண்டு குறித்த பார்வைகளை முன்வைத்தல் அப்படிங்கிறது இந்த காலத்திற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம். தன்னளவில் தன்னை மிகச்சிறந்த அளவுக்கு தூக்கி நிறுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா தகுதிகளையும் தனக்குள்ளேயே வைத்திருப்பதால தான் தமிழ் ஒரு செவ்வியல் மொழி. இந்த மொழியை மிகச்சரியாக பயன்படுத்துவதன் மூலமும் மிகச்சரியாக அடுத்த தளத்துக்கு எடுத்து செல்வதன் மூலமும் இந்த மொழிக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அது செய்ய முடியும். ஒரு மொழி வளரணும்னா அந்த சமூகத்தில் அறிவியல் வளரணும், அந்த சமூகத்துடைய வாணிபம் வளரணும், அந்த சமூகத்துடைய பொருளாதாரம் வளரணும். இந்த தொடர்பான காரணிகளை நம்ம கவனிக்காமல் மொழியை பற்றி மட்டுமே கவனித்து கொண்டிருப்போம் என்றால் மொழி பற்றிய பெருமிதமான பேச்சுக்களிலேயே நம்முடைய காலம் கழிந்து கொண்டிருக்கும். எந்த சமூகம் படைப்புகளை முன்வைக்கிறதோ அல்லது எந்த சமூகம் படைப்புகளை கண்டுபிடிக்கிறதோ அந்த சமூகத்துடைய மொழியை வேறு நாடுகள் பேசியே ஆகணும். எந்த சமூகம் உலகம் முழுக்க வணிகத்தில் சிறந்து விளங்குகிறதோ அல்லது எந்த சமூகத்தின் துணை இல்லாமல் வணிகத்தை நடத்த முடியாது என்ற நிலை உலகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய மொழியை உலகம் படித்தே ஆக வேண்டும். உலகம் முழுக்க வியாபாரத்தை பெரிய அளவுக்கு நடத்திய நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அந்த தாக்கம் தான் இன்றளவும் பல இடங்களில் நம்முடைய மொழி பரவலாக பேசப்படுவதற்கு காரணம். மொழியினுடைய இலக்கணச் செறிவு அல்லது இலக்கிய செறிவு இவற்றை ஒரு பக்கம் உருவாக்கி கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மொழியை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அறிவியல் ரீதியான படைப்புகளை நாம் கண்டுபிடிக்கணுங்கிறத இளைஞர் உலகம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அந்த புரிதலோடு மொழி மீதான பற்றை நாம் இணைத்து பார்க்கிற போது மொழி அடுத்த தளத்திற்கு போகும். தமிழ் வர்சஸ் இங்கிலீஷுங்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச போகிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் யார் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுலாம் போட்டியினுடைய தன்மை பொறுத்தது. ஆனால் இதில் பங்கேற்றல் என்பது முதலில் வெற்றி அடைந்ததற்கு சமானம் தான். பங்கேற்றல் தான் முக்கியம். சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் பை ப்ராடக்ட். அதனால் வெற்றி தோல்வி பற்றிலாம் பெரிதாக கவலைப்படாதீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதன் மூலம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் இளைஞர் உலகம் மொழி குறித்த பார்வையை மாற்றிக்கொள்வதற்கும் மொழி குறித்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த வாய்ப்பு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியார் சார்பாக வருக வருகை